உடல் சார்ந்த மொழி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த உடல் சார்ந்த மொழி என்பதுதான் உடலே மொழியாக மாறி போயிடுச்சுன்னு அர்த்தம். என்னுடைய அறையில் இருக்கிற என்னுடைய அனுபவம் வேறையாக இருக்குது, நான் பிரயாணம் பண்ணும்போது வேறையாக இருக்குது. மற்ற குருமார்கள் மாதிரி நமக்கிட்ட அந்த மாதிரி வடிவமாக இல்லாமல் 100% பெரிய சவால் நிறைந்த வேலைகள் நாம் செய்ய தான் போகிறோம். செய்யறதுக்காக தான் அந்த பணி. தீட்சை அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்க போகிறது இல்லை. தியானம் கற்றுக் கொடுக்க போகிறது இல்லை. நம்மளை பார்த்தா தீட்சை, நம்மளை பார்த்தா மருத்துவத்துக்குள்ளேயும் உடல் ரீதியாகவும் சரி, அவங்களுடைய தொழில் ரீதியாகவும் சரி, அந்த தேவைகளுக்கு ஒரு செயல் வடிவம் ஏதோ ஒரு விதத்தில் அது ஒரு செயலாக இருக்கும். அவன் தாய்ப்பாலை கொடுத்து அவனை தூங்க வைக்கிறதோட என் குரல் தூங்க வைக்கும். அது உறுதி, 100% உறுதி. உன் தாயோட 2 படி மேலே இருந்து என்னோட பணி இருக்கும். இது சத்தியம். அப்போ நாமும் ஒரு இடத்துல கோலை மாதிரி இருப்போம், ஒரு இடத்துல வீரனாக மாற வேண்டிய நேரத்தில் பிரபஞ்சம் மாற்றும். அதுக்கான சூழல், அதுக்கான கால அவசியம் தேவைப்பட்டால் அங்கே அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு சூழலை அது மாற்றி அமைக்குங்கிறதுக்காக. ஆனால் தேசம் முழுக்க களியை ஒழிக்கிறதுக்கு, களியை அழிக்கிறதுக்கு, மாயை அழிக்கிறதுக்கு நாம் எல்லாம் இணைந்து பணி செய்ய போகிறோம். நான் அதுக்கு தான் வேலை செய்ய வந்திருக்கேன் அப்படின்லாம் கட்டுரையில் படிச்சிருக்கோம், புத்தகத்தில் படிச்சிருக்கோம். நேரடியாக களத்தில் பணிகளில் இந்த மாதிரி ஒரு செயல் இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. நான் எப்படி ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதும் பிரபஞ்சம் சாட்சியாக இருந்து பார்க்க போகுது. நீங்களும் நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம எப்படி இந்த விஷயத்தை கையாள போகிறோமா, என்ன மாதிரி செயல்படுத்த போகிறோம், இந்த ட்ராவல் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்களும் அதை பார்க்க தான் போகிறீங்க. அது சுவாரஸ்யமாக இருந்து பார்க்கலாம். ஒருத்தர் அனுபவம் பெறுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு அரிதான விஷயம். அந்த அனுபவத்தை அவர் இருந்து சொல்கிறதுங்கிறது அதோட ஒரு பெரிய விஷயம். அதை சொல்லும்போது அது சார்ந்து கேட்குறவங்களுக்கு பெரிய ஒரு 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 மிக அரிதான ஒரு செயல்தான். நான் சிறு வயதில் எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கிறேன். எனக்கு வெவ்வேறு விதத்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் ஒருத்தர் கூட என்னுடைய அனுபவம் என்ன, நான் என்ன மாதிரி அனுபவம் பெற்றேன், நான் எந்த வடிவத்திலேருந்து வந்திருக்கிறேன், எந்த குலத்தை சார்ந்தவன், எப்படி தியானத்துக்குள்ளே இருந்தேன்னு இந்த மாதிரி ஒரு உரையாடல்கள், ஒரு செயல்பாடுகள்லாம் எனக்கு அவங்கள்கிட்டேருந்து நான் கேட்கப்படலை. என்ன கேட்கப்படலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். அந்த தத்துவத்தையும் அந்த செயலையும் அவங்களுடைய பிரசன்ஸையும் அவங்க வெளிப்படுத்துகிற மொழியும் அந்த உடல் சார்ந்த செயலும் வேறையாக இருக்கு. இப்போ உடல் சார்ந்த மொழி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த உடல் சார்ந்த மொழி என்பதுதான் உடலே மொழியாக மாறி போயிடுச்சுன்னு அர்த்தம். வாய் சார்ந்த வார்த்தை அப்படின்னா வாயிலேருந்து வர்ற அது வார்த்தையாக இருக்கும். இப்போ வார்த்தையாக இருக்கிறது வாய் சார்ந்ததாக இருக்கிறது. உடல் சார்ந்த மொழி அப்படின்னா, உடல் சார்ந்த மொழின்னா நம்ம வட்டார மொழியையோ மண் சார்ந்ததையோ நம்ம கலாச்சாரத்தை சொல்லுவாங்க. ஆனால் ஞானிகள் என்னன்னா, அந்த உடல் சார்ந்த மொழி அப்படிங்கிறது உடலே மொழியாக மாறி பேசுது, உடலே ஒரு மொழித்தன்மையாக அது செயல்படுது அப்படிங்கிறது தான் அதோடைய செயல். அப்போ வார்த்தையாக இருக்கும்போது வாய்ஜாலத்தோடு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி தன்னுடைய அனுபவத்தை கூட சில பேரால் அந்த பேசுவதற்கான வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் சரியானபடி அவங்களுடைய அந்த உடல் மொழி அதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படலை. அப்போ தன்னுடைய சார்ந்தவர்களிடம் இந்த மாதிரி ஒரு உரைகளை அவங்களால நிறைய பேரால் நிகழ்த்த முடியலை அப்படிங்கிறது ஒரு செயல் இருக்குது. அதே போல் களத்தில் முன்ஜென்மத்தோடைய தொடர்புகள், நான் இங்கே இருந்தேன், இங்கே பிறந்தேன் அப்படிலாம் சில ஒரு 100 ஆண்டுகளில் இருக்கிற சில பேர் பேசியிருக்கிறாங்க. முன்னாடி இருக்கிறவங்க புத்தக வடிவத்துக்குள்ளே நமக்கு நிறைய குறிப்புகள் இருக்கு. ஆனால் ப்ரெசன்ஸில் நாம் என்ன மாதிரி ஒரு அனுபவத்தில் இருக்கிறோம், என்ன மாதிரி அனுபவத்தை பெற்றிருக்கிறோம், என்ன மாதிரி பணியில் இருக்கிறோம், என்ன மாதிரி களத்தில் இருக்கிறோன்னு ஒரு டெய்லி அப்டேட்டு கொடுத்து எனக்கு தெரிஞ்சு என்னையே எனக்கே புதுசாக தான் இருக்குது.
நான் வந்து நீங்கள் இதில் பயனடைகிறீங்களோ இல்லையோ, நான் பயனடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கே இது புதுசு தான், புது ஒரு ஃபார்முலா தான் இது. புதுசாக இது வந்து ஒரு 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 மாற்றம் அப்படிங்கிறது தான் இதோடைய செயல் இருக்குது. அப்போ இந்த பிரபஞ்ச பேர் செயல் எப்படின்னா, ஒரு ஒரு புது ஒருத்தர் ரொம்ப பழைய ஆள், அவருக்குள்ள ஒரு தியானம் நடக்குது, அவருக்குள்ள ஒரு வேலை நடக்குது. ஆனால் அவரை புதுசாக அதை டீல் பண்ணுது. அவரை ஹேண்டில் பண்ணுற விதம் அவருக்கே தெரியாமல் அவரை புதுசாக அவரை ஹேண்டில் பண்ணுறது இருக்குல்ல, அந்த விதம் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு முக்கியமான சூழலையும் ஏற்படுத்துகிறதா தான் இருக்கும். இப்போ என்ன வந்து அது ஹேண்டில் பண்ணுற விதம், அதுக்குள்ளே நடக்கிற விஷயம், இந்த சந்திரக்கலை சூரியக்கலையோடைய தன்மையாக இருக்கட்டும், இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு செயல் வடிவத்தை தான் நாம் வந்து அனுபவிக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ இதை வந்து பிறரிடம் வந்து நம்ம பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தையும் ரொம்ப வேற மாதிரி ஒரு வடிவத்தையும் ஏற்படுத்துது. அப்போ ப்ரெசன்ஸ்லேயே ஒருத்தர் வந்து ஒரு அனுபவத்தை, ஒரு ட்ராவலை அவருடைய அந்த கடக்கிற நேரத்திலேயே அவர் வந்து அதை அங்கங்கே கூறி போய்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப வளர்ற மாணவர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி அது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு வடிவம்தான் அப்படின்னு நான் கருதுறேன். மாணிக்கவாசகர் எப்படி இருப்பாருன்னு யாருக்கும் தெரியாது, அருணகிரி எப்படி இருப்பாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அருணகிரியோட போதனை இங்கே இருக்குது, மாணிக்கவாசகரோட போதனை இங்கே இருக்குது. ஆனால் ப்ரெசன்ஸில் அவரோட எப்படி இருந்துதான் எப்படி இருந்திருக்கும், அந்த செயல்பாடுகள் இருந்தால் எப்படி இருந்திருக்கும், திருவாசகம் எப்போ எழுத போகிறதுக்கான எந்த மாதிரி சூழல் உருவாக்கப்பட்டுச்சு, அது எப்படி வந்தார், அந்த மாதிரி சூழலில் அவர் எப்படி பயணிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் அது ஒருவேளை அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் ப்ரெசன்ஸில் நம்மளாம் இருந்தால் அதை நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கணும். அது மாதிரி தான் நம்ம பேசுகிற எல்லா விஷயத்துக்குள்ளேயும் ப்ரெசன்ஸில் ஒரு ஒரு இயல்பாக ஒரு அலைவரிசையை வச்சுக்கிட்டு இயல்பாக ஒரு சபையில் ஒரு கச்சேரி பண்ணுற மாதிரி ஒரு செயல் வந்து பேசுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான செயல். இதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து எனக்கே இது ஒரு புது அனுபவம் தான், அது புது செயல் தான். அதான் நான் பலமுறை சொல்லியிருக்கிற மாதிரி என்னுடைய அறையில் இருக்கிற என்னுடைய அனுபவம் வேறையா இருக்கு, நான் பிரயாணம் பண்ணும்போது வேறையா இருக்கு. அப்போ அதோடைய செயல்பாடுகள் அங்கு தொத்திக்குது, கொஞ்ச தூரம் அது பிரயாணிக்க வேண்டும்னா அது கொஞ்சம் இறங்கிக்குது. அப்போ ஏற்ற இறக்கங்களை அது ஏற்ற மாதிரி அதுக்கான ஒரு வாய்ப்புகளை அது வழங்கி அதோட செயல்பாடுகளை அது இந்த வேலையை இந்த பணிகளை அது செய்வதற்கான அவ்வளோ நுட்பமாக அவ்வளோ துயரமாக அவ்வளோ அந்த துயரம் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா உள்ளுக்குள்ள வலியும் துயரமும் துன்பமும் உடலுக்கு இருந்தாலும் அதை ப்ரெசன்ட் பண்ணுற விதம் அது ஆனந்தமாக மகிழ்ச்சியாக தான் ப்ரெசன்ட் பண்ணுது. அப்போ உடல் துன்பப்பட்டு துயரப்பட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஒரு மாதிரி டேமேஜ் ஆகும்போது கூட அது வந்து அதை வந்து ஆனந்தமாக தான் அதை ப்ரெசன்ட் பண்ணுது. அப்போ இந்த மாதிரி ஒரு செயலை கடக்கிறது, இந்த மாதிரி ஒரு செயலை வந்து சொல்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற விஷயமும் ஒன்று. இன்னொன்று, சமகாலத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு சரித்திர வாய்ந்த செயலை மனிதர்களோடு உட்கார்ந்து பணி செய்யறதுங்கிறது பெரிய இது வந்து நம்ப முடியாத ஒரு ஆச்சரியம் தான் நான் சொல்லுவேன். இது நம்ப முடியாத ஒரு ஆச்சரியம். பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இதை பற்றி விவாதிக்கலாம், இல்லை நம்மளுடைய பயணத்திலே கூட விவாதிக்கலாம். அதுக்கான கால சூழல்கள் என்னன்னா, அடுத்தடுத்த சூழல்களில் இந்த நம்மளுடைய ஒரு பணின்னு ஒன்று இருக்கும். ஒருத்தருடைய அனுபவம் பெற்றோருடைய பணி, அவருடைய பாதை, அவருடைய நடவடிக்கைகள்னு சொல்லுவாங்க. அந்த நடவடிக்கைகளில் மக்கள் பேசப்படுவாங்க, மக்கள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க, மக்கள் அதுக்குள்ளே ஆய்வு பண்ணும்போது இதுக்கு முன்னாடி அவர் செய்த பணிகள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு வியப்பாக இருக்கும். அந்த விஷயத்துக்குள்ளே இப்படி ஒரு ட்ராவலை இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயந்தான். அது மாதிரி வந்து மாணவர்களுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் தியானம் கிடைக்கணும், ஒரு கல்வி மாதிரி கிடைக்கணும், ஒரு போதனை கிடைக்கணும், ஆன்மீகத்தை நாமளும் தெரிஞ்சுக்கணும், நானும் எப்படியாவது இந்த கலையை கற்றுக்கிட்டு சில பேர் வந்து எனக்கு வந்து முத்தி கிடைக்கணும், எனக்கு தீட்சை கிடைக்கணும், நான் வந்து இந்த சாகா கல்வியை கற்றுக்கணும், என்னை யாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வகுப்பு மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல யாரோ ஒரு குருவோ யாரோ ஒரு ஞானிங்கிற ஒருத்தர் இருந்தால் கூட அவர்கிட்ட போய்
ஏதாவது நமக்கு சார்ந்த விஷயத்த கற்றுக்குவோம், அவர்கிட்ட போய் உட்காருவோம், அவர்கிட்டேருந்து எதாவது கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி ஒன்று இருக்குது. என்னன்னா, அது எதிர்பார்க்காத ஒரு நிஜத்தை, ஒரு சர்ப்ரைஸை, ஒரு 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 ஆச்சரியத்தை அங்கே அங்கே நிகழ்த்தப்படும். அது முழுக்க முழுக்க ஒரு ஆச்சரியம் சார்ந்த ஒரு செயல் வடிவம். அது அந்த ஆச்சரியத்தை நம்மளால் உங்களால் அதை ஒரு முழுசாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாதுன்னா, நீங்கள் ஒரு பல நாள் உங்களுடைய தேடுதல்களுடைய அந்த உண்மை தத்துவத்துக்குரிய தான் அது உங்களை கண்டுபிடிச்சு உங்கள்கிட்ட பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கு. நீங்கள் அதை விட்டாலும் அது உங்களை விடுற மாதிரி தெரியல. அதோட செயல் உங்களை நோக்கி அது ஒரு செயல் வடிவத்தை செய்ய நினைக்குது. அப்போ அதோடைய செயல் வடிவம், அதோடைய விஷயம் என்னன்னா, பல நாள் அலைந்தவனை ஒரு பொழுதும் நான் தர்மத்தோடு சத்தியத்தோடு அந்த உண்மையாக தேடினான்ல, அந்த தேடினவனை நான் விட மாட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த தியானத்துக்குரிய செயல் வடிவமாக இருக்கு. அப்போ அந்த தியானத்துக்குரிய ஒருத்தர் அனுபவம் பெறவர் அவரு அந்த தேடப்பட்டு இருக்கிறவங்க மட்டும் இல்லை, தேடிய மறைக்கப்பட்டவங்க, தான் யாருன்னு தெரியாதவங்க, தான் எதற்காக ஒருத்தட்ட எதிரில் அமர்ந்திருக்கோம்னே தெரியாத எவ்வளோ பேர், எதற்காக அந்த காணொலியை கேட்குறோம், எதற்காக இவரோட பயணிக்கிறோம்னு தெரியாத எத்தனை பேர், எதற்காகன்னு தெரிஞ்ச ஒரு அலைவரிசை பயணிக்குது. அது ஏன் என்ன அப்படிங்கிறத அது சொல்லாது. அதுதான் அங்கே அதில் இருக்கிற ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செயலாக நம்ம கருதப்படுகிற ஒரு வாய்ப்பு. அப்போ இதெல்லாம் ஒரு 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 சாதாரண விஷயம் கிடையாது. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்னன்னா, ஒரு சாமி இருக்கிறாருங்க, ஒரு குரு இருக்கிறாருங்க, அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, பக்தர்கள் இருக்கிறாங்க, ஏதாவது தியானம்னு போய் கற்றுக்குறாங்க, உட்காடுறாங்க, பேசுகிறத கேட்குறாங்க அப்படிங்கும். இது அப்படி கிடையாது. நமக்கு எப்படின்னா, எவ்வளோ தவிப்பு இருக்கும், எவ்வளோ எத்தனை வருடத்தோட திட்டமாக இருந்திருக்கும். இது ஒரு தியானம் பண்ணி ஒரு அனுபவத்தை பெற்று அதுக்கப்புறம் நம்மளையே முழுசா தெரிஞ்சு தன்னையே உணர்ந்து ஒரு வேலை செய்ய போகிறத நமக்கு தெரியலை. அப்போ சூட்சமத்தில் நம்மளுடைய அலைவரிசையே பார்வதி தன்மையிலிருந்து என்ன வழி நடத்துது. அப்போ என்ன எப்படி உருவாக்குதுன்னா, நான் ஒரு மனிதன், எனக்குள்ள ஆசை இருக்குது, எனக்குள்ள பாசம் இருக்குது, எனக்குள்ள குடும்பம் இருக்குது, எனக்குள்ள கமிட்மெண்ட் இருக்குது, எனக்குள்ள எல்லா செயலும் இருக்குது, எனக்குள்ள பற்று இருக்குது, எனக்குள்ள கடமை இருக்குது, எனக்கு லட்சியங்கள் இருக்குது, எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது, எனக்கு ஒருத்தர் எனக்கு ரோல் மாடலாக பல பேர் இருக்கிறாங்க, பல செயல்கள், பல திட்டங்கள் என் கைவசம் இருக்குது. இவ்வளோ இருக்கிற ஒரு மனுஷனை பேசாத ஒரு அலைவரிசை, உருவம் இல்லாத ஒரு அலைவரிசை, இவ்வளோ ஒரு பாத்திர கடை ஃபுல்லாக எவ்வளோ பாத்திரம் நிறைஞ்சிருக்கோம், அந்த மாதிரி 200 300 எண்ண பதிவுகளை உடல் ஃபுல்லாக தொங்க விட்டுட்டு அலையிற ஒரு மனுஷனை பிடிச்சி அவனுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து அவன் கூடயே நாயாக சுற்றி அந்த அலைவரிசை அவனை உருவாக்கி அவன் முழுசாக ஆகணும். அது ஆகிற வரைக்கும் அவனுக்கு புரியாது. அவ போகுது. அப்போ பல நாள் பல இடங்களுக்குள்ள பல செயல்களுக்குள்ள நான்லாம் போகும்போது இது என்னவா இருக்கும், அது என்னவா இருக்கும், நந்தினா என்னவா இருக்கும், முருகன்னா என்னவா இருக்கும், வேலுன்னா என்னவா இருக்கும், நாராயணனா என்னவா இருக்கும், பதஞ்சலினா என்னவா இருக்கும், நாகம்னா என்னவா இருக்கும், சந்திரன்னா என்னவா இருக்கும், சூரியன்னா என்னவா இருக்கும், இந்த தோப்புக்கரணம் போகிறதுனா என்னவா இருக்கும், இந்த முத்திரையை எப்படி பிடிக்கணும்னா என்னவா இருக்கும், இப்படி பல மக்கள் பேசுவதை கேட்டு கேட்டு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும், நமக்கு இது தெரிஞ்சுக்கலாமா, யார்கிட்ட போய் கேட்கறது அப்படிங்கிறத தாண்டி நம்மளே நைஸாக எங்கேயாவது கற்றுக்கலாமா, இல்லை நமக்கே தெரிஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி, நாம் ஒரு ஞானி மாதிரி பறந்துடலாமா, இல்லை ஏதாவது அதிசயம் பண்ணிடலாமா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறவனை சத்தமே இல்லாமல் ஒரு அலைவரிசை அதையும் சகிப்புத்தன்மையோடு அது பொறுத்துக்கிட்டு ஒருத்தரை உருவாக்குது, ஒருத்தரை செயல் வடிவம் பண்ணுது. அப்போ எப்படி அந்த செயல் வடிவத்தை அந்த ஆண்டுகளில் செய்துச்சோ அதே வடிவத்தை தான் அது செஞ்சுட்டு அந்த மரப்பை கொஞ்சம் திரையை எடுத்து விட்டுட்டு அது சொன்ன வார்த்தை, நீங்களும் நாங்களும் ஒன்று தான், ஒரே அலைவரிசை தான், நீங்கள் மனிதனாக இருக்கிறதுனால நான் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியலை, நான் வெளியில் இருந்தோம், வேலை செஞ்சோம், நாங்கள் உள்ளே இப்போ வந்துட்டோம், அட்டாச் ஆகிட்டோம். இப்போ என்ன தெரியுமா வேலை, இந்த மனிதர்கள் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் பல ஜென்மமாக உங்ககிட்ட நீங்கள் வரும்போது நான் உங்கள் கூட இருக்கணும், நீங்கள் வரும்போது ஒரு கலையை கற்றுக்கணும், என்னை விட்டுறாதீங்க, எப்படியாவது நீங்கள் வரும்போது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு பல
ஜென்மாந்திர ஜென்மாந்திர தொடர்புல உள்ளவங்க வந்து பல பிறப்புகள்ல வந்து உங்களை தவிச்சு உங்ககிட்ட கேட்டு உங்க கூட வாழ்ந்து உங்க கூட இருந்தவங்க எல்லாம் மீண்டும் மீண்டும் மாண்டு 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 போயிட்டாங்க. திருப்பி அவங்க பிறந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்க ஒரு நல்ல குருவை தேடிக்கிட்டு கிடக்குறாங்க. கேரளாவில் லாட்ரி சீட் வாங்கிட்டு எனக்கு உழுவுமான்னு அந்த ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த மாதிரி அவங்க நல்ல குரு கிடைப்பாரா, நம்மளுடைய ஆன்ம பசிக்கு நம்மளுடைய ஆன்ம தாகத்தை தீர்க்கிற மாதிரி இந்த உலகத்துல காசு பணம் வேற இந்த கற்பனைகளுக்கெல்லாம் ஆசைப்படாம ஒரு உண்மையான குரு கிடைப்பாரான்னு தேடிக்கிட்டு அலையிறாங்க. அதுக்காகன்னு நீலாம் போகலப்பா. அவங்கள யாருன்னே தெரியாது. அவங்க பல நாளா உங்ககிட்ட ஒரு செயல் செஞ்சிருவாங்க, ஒரு வேலை செஞ்சவங்க. இப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இப்ப உங்களை யாருன்னு தெரியலல்ல, உங்களுடைய அலைவரிசை வச்சு உங்களை தயார் பண்ணோம்ல, அதே மாதிரி நீங்க உங்க அலைவரிசை வச்சு அந்த மாடுகள்லாம் கொஞ்சம் மேயுங்க, அந்த ஆடுகள்லாம் கொஞ்சம் மேயுங்க. அதுங்க எதெல்லாம் எந்தெந்த மாடெல்லாம் அந்த சரியான ஒரு செயல்பாட்டுக்கு வருமோ அது வரட்டும். அப்படி வராத மாடுகளை நீங்க அதையும் வேற வடிவத்துக்குள்ள ஆசீர்வாதம் பண்ணி அதை அமுச்சு விடுங்க. அப்படிங்கிறதுதான் இதோடைய உண்மைத்தன்மையான பணி. அப்ப உலகத்துல இருக்கிற எல்லா குருமார் என்ன சொல்றானா, இன்னைக்கு என்ன வகுப்பு, எத்தனை மாணவர்கள், ஆன்லைன்ல 400 பேர் புக் பண்ணியிருக்கேன். அப்படியா, சரி ரைட்டு, வர சொல்லிருங்க, மீட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு செயல் இருக்கும். எல்லா இடத்துக்குள்ளேயும் ஒரு வகுப்புக்குள்ள இப்படித்தான் சந்திப்பாங்க. ஆனா நமக்கு பிரபஞ்சம் இந்த மாணவன் அந்த மாணவர் அவர் புக் பண்ணியிருக்காரு, அவர் சந்திக்க வந்திருக்காரு, அவரோட சொந்தக்காரர் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த முன்ஜென்மத்தோட தொடர்புகள்ல தான் ஒருத்தர சந்திப்புக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. அவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்வதற்காகவும் அதே களத்துல இந்த உலகத்துல வேற ஒரு பரிணாமத்தை ஏற்படுத்தணும். ஒரு பக்கம் மக்களுக்கு பரிணாமத்தை ஏற்படுத்தணும், ஒரு பக்கம் இந்த உலகத்தை லாடம் கட்டணும், ஒரு பக்கம் தீமையான மனிதனுக்கு சரியான பாடத்தை புகற்ற வேண்டிய காலமும் நேரமும் வந்திருக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்றாங்க, இந்த மனித உடலுக்குள்ள ஒரு இறை சக்தியை செலுத்தி நம்மளோட செயல்பாடுகளை வச்சு இந்த பணி செய்யு. சும்மா நம்மளை ஒரு கார்பரேட் முதலாளி மாதிரி, கார்பரேட் சாமியார் மாதிரி எல்லாம் இல்லை. ஒரு 3-4 வடிவத்தை கொடுத்து இந்த இடத்துக்குள்ள இந்த காலகட்டத்தை இங்க இருந்து ஆரம்பிச்சு இதுதான் இந்த டார்கெட், இந்த நடுவுக்குள்ள நம்ம வேலை செஞ்சு ஆகணும். அப்ப என்ன மாதிரி பிக்ஸ் பண்றாங்க, நீ உருவாக்குற தேதி சத்திய யுகமா இருக்கும். புரியுதா? நீ உருவாக்குற தேதி சத்திய யுகமா இருக்கும். நீ முடிக்கும் போது எப்படி இருக்கும், அடுத்தது ஞானவான்கள் மட்டும் வாழ முடியும் அப்படிங்கிறதா இருக்கணும். அப்ப நீ எங்க முடிக்கணும் அப்படின்னா, காலம் களியா இருக்கு, களியை அழிக்கணும். களி அழித்தாதான் இங்க இருக்கிற மனிதன் உன் ஆப்போசிட்ல உட்காந்துருக்கான் பாரு, அவன் கூட ஏதோ ஒரு செயலுக்கு நம்பிக்கையில உட்காந்துருக்கிறான். வெளியில ஒன்ன தெரியாம ஒருத்தன் அலையிறான் பாரு, அவன் கூட பரவாயில்ல, அவனை விட்டுறலாம். ஆனா உன் பக்கத்துல உட்காந்துருக்கான் பாரு, அவனுக்கே ஒன்றும் தெரியாது. அவனே பாவம் அந்த புகையை வாங்கிக்கிட்டு அவன் ஏதோ உட்காந்துருக்கான், ஏதோ ஏன் உட்காந்துருக்கானே தெரியாம உட்காந்துருக்கிறான். ஏதோ அவனுக்குள்ள அவனோட தாட் ப்ராசஸ் வேற, அவனோட செயல்பாடுகள் வேற. அவனுக்கு நிறைய திட்டம், கையில ஃபைல் வச்சிருக்கிறான். அவனோட நைட்டு போய் படிச்சா அவன் ஒரு 1 லைன் வச்சிருப்பான், ஒரு 32 லிஸ்ட் வச்சிருப்பான். அவனுக்குள்ள இருக்க அவன் எதுவுமே இல்லைனாலும் அவன் பெரிய ஒரு 2-3 கோரிக்கை வச்சிருப்பான். இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் இருக்கு. இது தாண்டிய ஒரு வேலைகளை நம்ம செய்யணும். அப்ப அந்த கலிகை நாம இப்படியே விட்டுட்டு போக முடியாது. அப்ப இது மாறலன்னா நிச்சயமா டெஃபினட்டா ஒரு பெரிய ஒரு செயல் வடிவத்தை பண்ண முடியாது. எத்தனையோ ஞானிகள் எத்தனையோ விஷயங்கள் புத்தக வடிவத்துக்குள்ளேயே செயல் வடிவத்துக்குள்ளே பேசி செய்தார்கள். அப்படிங்கிறத தாண்டி அந்த காலகட்டத்தோடைய சூழல்களை கரெக்டா அவங்க கையாளுறதுக்காக தான் அவங்க வந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு தொய்வு உழுவ போகுது அப்படின்னா ஒரு ஞானியை உருவாக்கி அந்த இடத்துல தொய்வு இல்லாம மோசமான காலகட்டத்துல கூட அந்த தொய்வை கரெக்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அந்த தொய்வு உழுவுது, இங்க இவர் இருந்து பேலன்ஸ் பண்ணி அவர் கொண்டாந்துருவார். அப்ப உலகம் தறிகட்டு ஓடும், உலகம் மோசமா இருக்கும். எல்லாம் ரொம்ப ஒரு ஆசையில கீழ் நிலையில நோக்கி மனிதர்கள் ஓடும் போது கூட அந்த உலகத்தை அழிஞ்சிடாம தாக்கு பிடிக்கிறதுக்கு அங்கனையும் ஒருத்தர் இருந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருப்பான். அப்ப அந்த பேலன்சிங்க பிரபஞ்சம் இந்த பூமியை ஆங்காங்கே தாங்கி பிடிச்சதுனாலதான் நிறைய ஞானிகளை கொண்டாந்து அங்கங்க பேலன்சிங்கா ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இறக்கி விடுது. அப்ப இந்த காலகட்டத்துக்குள்ள நம்மளுடைய பெரிய செயல் என்னன்னா, நீங்க மற்ற குருமார்கள் மாதிரி நமக்கிட்ட அந்த மாதிரி வடிவமா இல்லாம 100% பெரிய சவால் நிறைந்த வேலைகள் நாம் செய்யதான் போறோம். செய்யறதுக்காக தான் இந்த பணி. அப்ப
இது சொல்லுவாங்கல்ல, வாழ்வா சாவான்னு. அதுதான் நம்ம வாழ்க்கையில, வாழ்வா சாவா. புரியுதுங்களா? கலியை அழிக்கணும்னா காம்ப்ரமைஸே கிடையாது. எதிர்த்தாப்புல நம்ம புள்ள இருந்தா கூட அவனை எதிர்த்து சண்டை தான் போடணும். எதிர்த்தாப்புல நம்ம புள்ள தவறான வழியில நின்னா கூட புள்ளன்னு பார்க்க முடியாது, ரெண்டு மிதி மிதிச்சு தான் ஆகணும். ஏன்னா கலியில அதை சரி செய்யறது மட்டும்தான் நமக்கு வேலை. அது புள்ள, அது நம்மளுடைய மாணாக்கர், நம்மளுடைய பக்தர், அதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த 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 சூழல் அப்படி. அதே மாதிரி ஆப்போசிட்ல அவன் ஒரு கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருப்பான், அந்த கடவுளே நான் தான். ஆனா அவன் கோல் எடுத்துட்டு என்கிட்ட சண்டைக்கு வருவான். ஏன்னா அவன் என்ன மனித குருவாக யாரோ வெகு சிலர் பேர் நம்புற ஒருத்தர், நம்ம கடவுள் கிடையாது, நம்ம குரு கிடையாது இவரு அப்படின்ட்டு அவனே களத்துல கம்போட நின்று நம்மளை அடிக்கிறதுக்கோ நம்மளை துன்புறுத்துறதுக்கோ வருவான். அவனையும் எதிர்த்து சண்டை தான் போடணும். இதை நம்ம விட்டுட்டு போயிட முடியாது, கடந்து போக முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு சாதாரண காலத்துல நம்ம இல்லை. நிறைய பேர் ரொம்ப இந்த உலகம் அப்படியே பயங்கர அமைதியா இருக்கு அப்படின்னு, உலகமே நொந்து நூலாகி அந்த அவளாகி செத்து குமிய போறாங்க. அதுக்கான சூழல் இப்போ இருக்கு. பெரிய ஒரு பிரளயம் நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பிரளயத்துக்கான ஒரு சூழல் அது. இந்த ஊழிக்காலம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஊழிக்காலத்துக்கான ஒரு செயல் அது. அந்த காலத்தை சரி செஞ்சாதான் நல்ல விஷயத்த பண்ண முடியும். ஒரு சத்திய யுகத்தை ரசிக்கிறதுக்கோ சத்திய யுகத்தை கொண்டாடுறதுக்கோ ஒரு விஷயமா பண்ண முடியும். அப்ப ஒரு பெரிய போர், பெரிய மாபெரும் போரை செய்ய வேண்டிய ஒரு சூழல் எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. இப்ப தியானத்தை, நல்ல உபதேசத்தை, தீட்சை அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்க போறது இல்லை. தியானம் கற்றுக் கொடுக்க போறது இல்லை. நம்மளை பார்த்தா தீட்சை, நம்மளை பார்த்தா மருத்துவத்துக்குள்ளேயும் உடல் ரீதியாகவும் சரி, அவங்களுடைய தொழில் ரீதியாகவும் சரி, அந்த தேவைகளுக்கு ஒரு செயல் வடிவம் ஏதோ ஒரு விதத்துல அது ஒரு செயலா இருக்கும். அடுத்தது வடிவம் என்னன்னா, நம்மளுடைய உபதேசமோ நம்மளுடைய குரலும் அவன் வாழ்நாள்ல தாய்ப்பாலோட உயர்ந்ததா அவனை தூக்கிட்டு போகும். அவனை ஒரு தோல்ல போட்டு தாளாட்டுறதா இருக்கும். அவன் தாய்ப்பாலை கொடுத்து அவனை தூங்க வைக்கிறதோட என் குரல் தூங்க வைக்கும். அது உறுதி, 100% உறுதி. உன் தாயோட 2 படி மேல இருந்து என்னோட பணி இருக்கும், இது சத்தியம். உன் தகப்பனோட அதுக்கு 2 படி மேல இருந்து என் பணி இருக்கும், அது என் சத்தியம். அடுத்தது, சவால் நிறைந்த இந்த உலகத்துல எத்தனையோ விதத்துக்குள்ள தன்னையும் அறியாம, தன்னுடைய செயலையும் அறியாம, தன்னுடைய பொறுப்பையும் உணராம, தானும் கெட்டு பிறரையும் கெடுக்க ஒரு பெரிய கூட்டம் நிக்குது. ஒருத்தன் 2 பேர் நிக்கல, கோடிக்கணக்கான பேர் நிக்கிறான் உலகம் முழுக்க. அவனை எழுத்துனா சண்டை போட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. சண்டை போடனா நான் போய் ஒரு பார்டர்ல எடுத்துட்டு ஏதாவது ஒண்ணு பண்றது இல்லை. தியானத்துக்குள்ள இருந்து ஒரு பெரிய பணியை செய்ய வேண்டிய ஒரு செயல் இருக்கும், அதுக்குள்ள பெரிய பணி இருக்கும். அப்ப அந்த மாதிரி பணிகளை எங்கேயாவது ஒரு இடத்துல கருத்தாவோ நேரடியாக களத்துல பணி செய்யும் போது நம்மளை விமர்சனம் பண்ணுவதற்கோ, நம்மளை எதிர்ப்பதற்கோ, நம்மளை சார்ந்து நம்மளை துன்பப்படுத்துவதற்கோ ஒரு மனிதன் எழலாம், துன்பப்படுத்த ரெடியாகலாம், விமர்சனம் பண்ணலாம், நமக்கு எதிராக எழுதலாம், நமக்கு எதிராக பேசலாம். இதையெல்லாம் தாக்கு பிடிச்சு எதிர்நீச்சல் போட்டு இந்த காரியத்தை முடிச்சுட்டு அந்த கரைக்கு போகணும். இப்ப நான் எங்க நிக்கிறேன்னா, நடு ஆத்துல தூக்கியாந்து போட்டாங்க. தூக்கியாந்து போட்டு சத்திய யுகம் பிறந்துருச்சு, இந்த யுக மாற்றம் பிறந்துருச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஆத்துக்குள்ள ஆறு இல்ல, அது ஒரு சமுத்திரம் மாதிரி பல கோடி ஜனங்க மிதந்துக்கிட்டு கிடக்குறாங்க. இதுல எவன் தர்மத்தோட சத்தியத்தோட இருக்கானா அவனை நீ என்ன பண்ணணும்னா, உன்னுடைய இதுல பயன்படுத்தி அவனை கொண்டு போய் கரையில விடணும். எவன் தர்மத்தோட சத்தியத்தோட இல்லையா அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதே நேரத்துல நீயும் இந்த இடத்த எப்படி கடக்கிறதுங்கிறது சாமானியமா இருக்காது, அதையும் பார்க்கணும். அது அவ்வளோ லேசா, நீ எவ்வளோ பெரிய அலைவரிசை சக்தியை வச்சிருந்தாலும் அதுக்குள்ள ஒரு சவால் காத்து தான் இருக்கும், அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும். ஞானிகளுக்கு சவாலை காத்து இருக்கிறது புதுசல்ல, ஞானிகள் விமர்சனத்தை எதிர்கொண்டதும் புதுசல்ல, ஞானிகள் துன்பப்பட்டதும் புதுசல்ல, ஞானிகள் அவசொல் பேச்சுகள் மக்கள்கிட்டேருந்து வாங்கியதும் புதுசல்ல. இந்த மாதிரி சூழல்கள்லாம் நடக்கத்தான் செய்யும், அதை கடக்க தான் வேணும். ஆனால் கடக்கிறத கடந்து நிறைய ஞானி ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பான்.
அந்த பகுதியில் ஒரு ராஜா இருப்பான், அவன் கண்டுக்கவே மாட்டான் அந்த மரத்தடியில் இருக்கிற ஞானி. ஏன்னா அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, உன்னை தேடி சில பேர் வருவாங்கல்ல, அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணு, இந்த ராஜா என்ன பண்ணாலும் அவனுக்குள்ள போய் தலையிடாத, நீயும் அந்த ராஜாவும் சண்டை போட்டானா நீ வந்த வேலை கெட்டு போயிடும், அங்கே போகாத. அவன் என்ன கெடுதல் பண்ணுறான்னு இவருக்கு தெரியும், இவர் அவனை தலையிடவே மாட்டார். அவன் அங்கிட்டு இங்கிட்டு போகும்போது திட்டுவார், ஆதங்கப்படுவார், அவனை முனவுவார், கோவப்படுவார். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை மட்டும்தான் செய்வார். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய சவால் இந்த காலகட்டத்தில் என்னன்னா, மக்கள் வருவான் அவனுக்கு உபதேசம் பண்ணு, மக்கள் வருவான் அவனுக்கு சோறு போடு, மக்கள் வருவான் அவனுக்கு பாதுகாப்பு கொடு. ஏன் உன்னை கும்பிடுறவன் கூட ஒரு சவால் இருக்கு, அவனே கூட இந்த களியில அழிந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உன்னை கும்பிடுறான் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய சலுகை ஆச்சா பூச்சா பாச்சாலாம் நீ இது சொல்லிடாத. அங்கேயும் ஒரு சலுகை, ஒரு சவால் இருக்கு. அப்ப அந்த இடத்துக்குள்ளேயும் நீ தர்மத்தோட எப்படி இருந்து அவனை காப்பாற்ற போற, என்ன வேலை செய்ய போற. நாளைக்கு அவன் உயிரை விடும்போது நான் உன்னையே கதின்னு கும்பிட்டனே, நான் செத்து போனனே, நான் சாக போறேனே அப்படின்னு நினைச்சு அவன் கூட உனக்கு எதிராக பேசலாம். அந்த மாதிரி ஒரு சூழல் கூட நீ எதிர்கொள்ள வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு. அதையும் நீ கையாள வேண்டிய முறைகளில் கையாளு. இன்னொரு பக்கம் இந்த நாட்டுடைய ராஜாவையும் உலகத்துல இருக்கிற ராஜாவையும் எதிர்த்து சண்டை போடணும். யாரை எதிர்த்து சண்டை போடணும்? ராஜாவை எதிர்த்து சண்டை போடணும். இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற லோக்கல்ல இருக்கிற சின்ன ஆட்களை சண்டை போட்டாவே என்ன பண்ணுவாங்க, நம்மளை தூங்க விட மாட்டாங்க. நம்மளை யாரை சண்டை போட சொல்லி பிரபஞ்சம் அனுப்பிச்சிருக்குன்னா நாட்டோட ராஜாவை, அதுவும் ஒரு ராஜா கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ராஜாவையும் எதிர்த்து நம்ம சண்டை போடணும். அதுவும் உங்களை வச்சுக்கிட்டு நீங்க கொசோடே சண்டை போட மாட்டீங்க. ஆனா உங்களை வச்சுக்கிட்டு நான் அந்த பிரபஞ்சம் சொல்லுது பாருங்க. பார்வதி தேவி எவ்வளவு அழகா சொல்றாங்க பாரு. நாட்டோட ராஜாவை எடுத்து சண்டை போடணும். சரி, சிறப்பான சம்பவம். அடுத்தது உலகத்துல இருக்கிற ராஜாவை எடுத்து சண்டை போடணும். நெக்ஸ்ட் அப்புறம் என்ன, இன்னும் தீயவன்கள்லாம் அதுக்கு கீழே இருப்பான். ராஜானா ராஜாவை மட்டுமா அடுத்தடுத்த லேயர்ல இருந்துகிட்டே இருப்பான். அவனுங்கெல்லாம் ஏத்து வருவாங்க. அடுத்தது பெரிய ராஜாக்கள் யாருன்னா, ஒன்னு மாதிரியே குருன்னு இருக்கான் பாரு, அவனும் ஒன்ன மாதிரியே கடவுள் பேரை சாமி கும்பிட்றான்ல, அவன் தான் முதல்ல உன்னை போட்டு சொல்லிட்டு வருவான். அப்ப அவனையும் எதிர்த்து நீ சண்டை போடணும். இப்ப இவ்வளோ பெரிய சூழலையும் நீ முடிச்சுட்டு கிளம்பணும். இதுதான் உனக்கு வேலை. அதனால கொய்யா பழத்தை சாப்பிட்டு எங்கேயாவது தூங்கிடாத. அதனால ஆனந்தம் ஆனந்தம்னு சொல்லிடாத. தாலாட்டு பாடுறதுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் கிருஷ்ண பரமாத்மாவோடைய செயலை சொல்றதுக்கும் அந்த மாதிரி படுத்து கிடக்கிறதுக்கும் பள்ளி கொண்ட ரங்கநாதன் இருக்கானே, அந்த மாதிரி தூங்குற காலகட்டத்தில் நீ வரல, போர் செய்யற காலத்தில் வந்திருக்கிற. அதனால இதை 100% செய்யணும். அதுக்காக உன்னுடைய முதுகு தண்டுவடத்தை உனக்கு தண்டமாக கொடுத்துருக்குறோம். உனக்கு அங்க தலைப்பகுதியில் உச்சத்தில் இருக்கிற அந்த வடிவத்துக்குள்ள இருக்கிற கபாலத்தை உனக்கு உன்னுடைய தண்டமும் கபாலமும் ஒன்று வச்சிருப்பாங்கல்ல அவங்க சித்தர்கள், கமண்டலமா, அந்த கமண்டலத்தை, அந்த கபாலமா அந்த கமண்டலத்தை கொடுத்துருக்குறோம். இந்த தண்டத்தை முதுகு தண்டு கொடுத்துருக்குறோம். இதை வச்சு நீ உலகத்துக்கு, இதுதான் உனக்கு ஆயுதம், இதை வச்சு நீ போராடி ஜெயிச்சுட்டு வா போ அப்படின்னு இதுதான். வெளியில வச்சுக்கிட்டு அலையிறது அப்படிங்கிறது அது வேற, உள்ள வச்சிருக்கிறது தான் உண்மையானது. அப்ப அதை நீ பார்த்துக்க. அப்ப ஒரு ஞானி களத்துல எப்பயுமே பணி செய்யும் போது தன்னுடைய கமண்டலத்தையோ தன்னுடைய தண்டத்தையோ உள்ளதான் வச்சிருப்பான். அதே மாதிரி அவன் வீரனா, அவன் கோழையா, அவன் சந்திரக்கலை சூரியக்கலையில எப்படியாப்பட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் அவன் பணியில தான் தெரியும். அதனால அவன் வெளிப்படுத்தலாம் முடியாது. அந்த களத்துக்குள்ள அந்த பணியில அவன் வெளிப்படுத்துவான். அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து இந்த விஷயத்தை கொடுத்துருக்குறோம். நீ பணியை செய், பார்த்து பணிகளை செஞ்சு ஒரு செயல் வடிவத்துக்குள்ள போ அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை. நம்ம பல கட்டடங்களை கட்டி நம்ம ஒரு வேலைகள் பண்றது, போறது வர்றது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்மளை வர்ற இடத்துல கலவரம் நடக்கும், போர் இருக்கும். ஆனா நம்ம இடம் ஆனந்தமா தான் இருக்கும், நம்மளை சுத்தி ஒரு ஆனந்தம் தான் இருக்கும். அதே மாதிரி நமக்கான தேவைகளுக்கு இங்க எல்லாமே, எல்லா வடிவமும் செயலாக்கமாக ஒரு வடிவம் இருக்கும். ஆனா நாம ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு வேலையை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தோட செயல் வடிவம். அதுதான் இன்னைக்கு நாம அந்த பணியை
செய்ய தொடங்குறோம். அப்போ திருவண்ணாமலையிலேருந்து நம்ம இந்த பணி, ஒரு சவால் நிறைந்த ஒரு பணியை செய்யணும் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச அனுபவத்தில், நமக்கு கிடைத்த வேலை. நீ ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சில பேரை புத்தகம் எழுதுப்பா, சில பேரை தியானம் கற்றுக் கொடுப்பா, சில பேர் ஒரு பெரிய மணிமண்டபம் கட்டுப்பா, சில பேரை சில பேர் மக்களை படிக்க வைப்பா அப்படின்னு சொல்லி வேலை கொடுத்துருக்காங்க. நிறைய மகன்களுக்கு நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இப்போ விவேகானந்தருக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் நம்ம இந்து மதத்தையே கேவலமாக பேசிக்கிட்டு, இந்த இந்தியாவில் இருக்கிற கலாச்சாரத்தை கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்துங்கிறது ஒரு மதம் இல்லை, அதோட செயல்பாடுகள் என்ன, நம்ம கலாச்சாரங்கிறது நம்ம மூட நம்பிக்கையில் இல்லை, நாம் ஒரு தொன்மையான பரம்பரையிலேருந்து வந்தவங்க. அதை போய் உலக நாடுகளில் உன்னுடைய வாய் மொழிகளை வைத்து இல்லாமல் உடல் மொழியோடு நீ பெரிய ஒரு உரையாடலை நடத்தணும் தான் அவருக்கு ஞான உபதேசம் பெற்று அவர் போய் அந்த போரை செஞ்சார். அப்போ என்ன செஞ்சாருன்னா, அவர் வார்த்தையால் போர் செஞ்சார். இங்கே நம்ம வார்த்தையால் போர் செய்ய முடியாது, களப்பணியில் செய்யணும். அப்போ ஒரு ஞானியோட போர் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒரு நாடு போர் செஞ்சு, எனக்கே முதல் இது முன்னாடி நம்ம ஒரு வேலை செஞ்சுருக்கலாம். ஆனால் இந்த சூழலில் நம்ம வேற மாதிரி தான் ஒரு பணி இருக்கும். ஒரு நாடு 2 நாடு போர் பண்ணும்போது அவங்க பயன்படுத்துகிற யுக்தி, அவங்க பயன்படுத்துகிற ஆயுதங்கள்ங்கிறது வேற. ஆனால் ஒரு ஞானி ஒரு போரை எப்படி கையாள போகிறாரு, எப்படி ஒரு சூழலை கையாள போகிறாரு, ஒரு தீயவர்களை எதிர்த்து எப்படி கையாள போகிறாரு, இந்த தேசத்துக்குள்ளே இருக்கிற நிறைய செயல்களை எப்படி களை எடுக்க போகிறாரு, இப்போ பஞ்சபூதங்களுடைய இந்த அழிவுத்தன்மைகள்லேருந்து என்ன மாதிரி ஒரு சூழல் நடக்க போகுது, உலகம் முழுக்க ஒரு செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுதுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமும் அதே நேரத்தில் ஒரு சீரியஸான ஒரு இடம் தான் இந்த இடம். அதனால் அந்த வேலை நம்ம செய்ய போகிறோம். அந்த வேலை தான் செய்யறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். அதுதான் இன்னையிலேருந்து நம்ம அதை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது, வாய்ப்பு சொல்லுவாங்கள்ல, வாய்ப்பு இருக்கிறவங்க அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட நிறைய பேர் 100% லட்சக்கணக்கான பேருக்கு மேலே நம்மளோட அணிவகுப்பாங்க, நம்ம கூட நிற்பாங்க, நம்மளோட பணி செய்வாங்க, நம்மளோட பணி செய்ய தான் போகிறாங்க, நம்மளோட பயணிக்க போகிறாங்க. அது வெறும் பயணமாக இல்லாமல் அது ஒரு 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 பயங்கரமான வலிமையையும் வேற மாதிரி ஒரு இன்டென்ஷன், ஒரு ஒரு உறுதிப்பாட்டை அது ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு அலைவரிசையோடைய போக்கு ரொம்ப தீவிரமான சக்தி வாய்ந்த ஒரு செயலாக இருக்கும். அப்போ அது மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மாணவர்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பேத்துக்குள்ளேயும் ஒரு நெருக்கமான ஒரு அனுபவத்துக்குரிய உங்கள்கிட்டேருந்து நான் இந்த அனுபவத்திலேருந்து, இந்த சத்திய உலகத்திலேருந்து உங்ககிட்ட நான் தெரிவிக்கிறது என்னன்னா, ரொம்ப வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் நமக்குள்ளே நிகழ்ந்திருக்கு. மறக்க முடியாத ஒரு செயல்பாடுகளை பிரபஞ்சத்திலிருந்து நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு பிரபஞ்சத்தால் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது மறக்க முடியாத ஒரு செயலை எந்தெந்த காலகட்டத்திலேயோ எந்தெந்த பிறப்புகள்லையோ சந்திக்க முடியாத சில மனிதர்களை, நம்மளோட இருந்தவங்களை மீண்டும் மீண்டும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அடுத்தது இந்த சவால் நிறைந்த இந்த வேலைகளில் உங்களோட இணைஞ்சு நம்ம ஒரு பணி செய்ய போகிறோம். அப்போ இந்த மாதிரி வரலாறுகளை பின்னாட்களில் வரப்போகிற அடுத்த சங்கதிகளும் அடுத்த ஞானிகளும் நம்மளை பேசி தான், நம்மளை சொல்லி தான் இந்த சத்தியயுகத்தை வாழ்க்கையை தொடங்க போகிறாங்க. அங்கே நாம தான் அதுக்கான ஒரு துவக்க புள்ளியாக இருக்க போகிறோம், ஒரு வழிகாட்டுதலாக இருக்க போகிறோம். உண்மையான ஒரு தேசத்துக்கான சுதந்திரம், நீங்கள் சுதந்திரத்துக்கான போராட்டம், சுதந்திரத்துக்கான விஷயத்தை பார்த்துருப்பீங்க. உண்மையான சுதந்திரம், உண்மையான சுதந்திரத்துக்கான போராட்டம், ஞானத்துக்கான சுதந்திரத்துக்கான போராட்டம், ஒரு மனிதன் மாயையை எரித்து தர்மத்தையும் சத்தியத்தை நிலைநாட்டுறதுக்கான ஒரு உண்மையான சுதந்திர போராட்டம் இன்னையிலேருந்து துவக்கம். இந்த உண்மையான சுதந்திர போராட்டத்துக்குள்ள வரலாறுல ஒரு ஞானியை பற்றி பேசி, ஒரு ஞானியை பற்றி வரலாறாக எழுதி, பிற ஞானிகள் வியர்ந்து போய், ஒரு ஞானி இன்னொரு ஞானியை பேச மாட்டாரு, புகழ மாட்டாரு, வியர்க்க மாட்டார். ஒரு ஞானி ஒருத்தட்ட பார்த்து வணக்கம் சொல்ல மாட்டாரு, குட் மார்னிங் சொல்ல மாட்டாரு, கும்பிட மாட்டாரு, அவ்வளோ வினோதமான எந்த செயலை செய்ய மாட்டார். அப்படி செஞ்சாருன்னா ரொம்ப கடினம். அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அவர் செய்ய மாட்டார், செய்யக்கூடாது. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க சத்திய தர்மத்தில் ஆப்போசிட்டில் அவர் அவ்வளோ சாமானியமாக ரியாக்ட் பண்ணக்கூடாது. அவர் எது செஞ்சாலும் அது வேற ஒரு செயலாக மாறும். அதனால அவர் ரெகுலர் ஃபார்முலாவில் தேசத்தோட ராஜாவாக இருந்தாலும் அவர் கும்பிடக்கூடாது, வணங்கக்கூடாது. அவர் வணக்கம், குட் மார்னிங்,
குட் நைட் இது மாதிரிலாம் பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி ரெகுலர் சொல்லாடல்களோ ரெகுலர் செயல் வடிவமோ ஒரு ஞானியிடம் இருந்து வர்றது ரொம்ப கடினம். அப்படி வந்தால் அதுக்குள்ளே சின்ன சின்ன ஏதாவது ஒரு நிகழ்வுகள் இருக்கலாமே இல்லையா, அது அவர் ரொம்ப கவனமாக அதை எடுத்து அதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அப்போ இப்படியாப்பட்ட ஒரு சூழலில் ஒரு பணி செய்யும் போது ஒரு ஞானியை இன்னொரு ஞானி புகழ மாட்டான். அப்போ ஒருத்தரை பேசுகிறான்னா அவன் புகழ மாட்டான். அங்கே இருக்கிற ஒரிஜினல் ஃபேக்ட் என்னவோ அதை பற்றி பேசுவான். அங்கே ஒரிஜினலாக என்ன நடந்திருக்கோ அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இப்போ நாம் ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், பிற யாரையாவது ஒருத்தர் சொல்கிறோம்னா அது ஒரிஜினல் ஃபேக்ட் என்னவோ அதுதான் சொல்கிறோமே வந்து அங்கே புகழ்கிறதுக்கு மனுஷன் இருந்தால் புகழ்ந்துருவான். அங்கே புகழ்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அங்கே எதுவுமே கிடையாது. பின்னாடி வேலை செஞ்ச அந்த ஆட்கள்லாம் எப்படி வேலை செஞ்சுருக்கிறாங்க, அந்த வேலையில் என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்குங்கிறத அதை எடுத்து உரைக்க வேண்டிய வேலை இருக்குது. இப்போ நாம் போனோன்னா நமக்கு அடுத்த ஜென்ரேஷனில் வரப்போகிறவங்க நாம் எப்படி பணி செஞ்சுருக்கோங்கிறது சரியாக இருக்க பட்சத்தில் அவர் புகழாக இல்லாமல் அந்த உண்மையை அந்த செயலை விவாதிக்க போகிறாங்க. அதுதான் ஒரு ஞானி செய்வாங்க. அவங்க என்ன உலகமே தலைகளாக நின்னாலும் புகழ மாட்டாங்க. அது ஏன்னா அந்த ஞானத்திலே தியானத்திலே கிடையாது. வாழையையோ சிவனையோ முருகனையோ புகழ்றதா பாடல்லாம் இருக்குல்ல, அது பேர் புகழ் கிடையாது. அந்த பாடல்லாம் ஒரு உபதேசம், குரு உபதேசம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உபதேசங்கள். அதெல்லாம் சிவனை பற்றி பாடப்பட்டதெல்லாம் இருக்கிறது எல்லாமே உபதேசங்கள். அதை கேட்க கேட்க ஒருத்தன் தன்னை எழுச்சியாக வளருவான். அவனுக்காக உபதேசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. திருவாசகத்தில் எழுதப்பட்டிருக்க எல்லாமே சிவனை புகழ்ந்ததாக நினைத்து விட வேண்டாம். அது நிச்சயமாக பேர் உபதேசம், பேர் செயல், அது இறை அலைவரிசைக்குரிய செயல். அதனால தலைவன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதோ சிவனே மிகப்பெரிய ஒரு செயல் வடிவத்துக்குரியவர், அவர்தால் அந்த பணிகிறோம் அந்த மாதிரி சொல்றதோ மிக வெவ்வேறு செயல் வடிவத்தை குறிப்பெடுத்து சொல்றது எல்லாமே புகழ் இல்லை, அது ஒரு பெரும் உபதேசம். அந்த செயலை தான் ஒரு ஞானி செய்வான். அப்போ ஒரு ஞானி ஒரு பேச்சாளன் மாதிரி பிற ஞானிகளையோ கடவுளையோ எப்பொழுதும் அவனுடைய உண்மை தியானத்தால் செய்ய முடியாது. அவனுடைய உண்மை தியானத்திலிருந்து அந்த மாதிரி புகழ்றதோ அந்த மாதிரி செயல்தோ செய்ய முடியாது. சரியா இல்லைன்னாலும் அவன் கிழிச்சு எரிஞ்சுட்டு போயிடுவாங்க. புரியுதா? அந்த மாணவர் குரு பரம்பரையில் இருக்கிறவர் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஐயோ சரியா இல்லைன்னா அவர் அந்த அந்த விஷயத்தையே அப்படியே தடை பண்ணி விட்டுருவாங்க, அந்த சாப்டரே க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. யாரா வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. அப்படிதான் அது. அதே மாதிரி பின்னாட்களில் இந்த வரலாறுக்குள்ள பின்னாட்களில் பேசப்படுற அந்த விஷயத்துக்குள்ள உங்கள் பேரும் உங்களுடைய செயலும் நீங்கள் கடந்து வந்ததும் நிச்சயமாக ஞானிகளால் விவாதிக்கப்படும். அப்போ இந்த மக்களும் நம்ம கூட பயணிக்கிறவங்களும் ஒரு ஞானம் பெற்ற ஞானி உங்களையும் சேர்த்து தான் விவாதிக்க போகிறான். ஏன்னா இப்படி ஒரு செயல் வடிவமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி இங்கே நிறைய பேர் தனக்குன்னு ஒரு கூட்டம், தனக்குன்னு ஒரு தேசம், தனக்குன்னு ஒரு மொழி, தனக்குன்னு ஒரு மதம் கூட உருவாகிருக்கு. சீனாவில், இந்தியாவில் நிறைய குருமார்கள் அவங்களுக்குன்னு ஒரு 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 டீமை உருவாக்கி அவங்களா ஒரு 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 இனக்குழுக்கள் மாதிரி இருந்திருக்காங்க. இப்போ புத்த பிச்சுகள் பார்த்தீங்கன்னா அது ஒரு மதமாக அங்கே ஒரு செயல் வடிவமாக ஆயிடுச்சு இல்லை? அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி வடிவத்துக்குள்ளே நாம் இருக்க மாட்டோம். நமக்குன்னு ஒரு குழு, நமக்குன்னு ஒரு கூட்டம், நமக்குன்னு ஒரு தேசம், நமக்குன்னு ஒரு கொள்கை, அதெல்லாம் இல்லை. உலகமே நம்மளுது. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக தான் இந்த போராட்டம். களி என்பது உலகத்துக்கே பொதுவானது. ஒரு தனி தேசத்துக்கு களி அப்படிங்கிறது கிடையாது. உலகம் முழுக்க எல்லா உயிர் ஜீவராசிக்கும் சேர்த்து தான் இந்த செயல்பாடுகள். அப்போ இதிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு பெரிய பணியை தான் நம்ம மேற்கொள்ள போகிறோம். அப்போ மேற்கொள்கிற அந்த காலகட்டத்தில் இருக்கிற மக்களுக்கும் பெரிய நாளைக்கு அது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உங்ககிட்ட சொல்லிக்கிறோம். அதனால ஏதோ நம்மளை கூட்டிகிட்டு எங்கேயாவது சண்டைக்கு போட்டு கூப்பிட்டு போகிற போகிறாருன்னு நீங்கள் பயந்துக்கிட்டீங்கன்னா ஓடி போயிடாதீங்க. முதல்ல நமக்கே சண்டை போட தெரியாது. அதனால் நீங்கள் எதுவும் அந்த மாதிரிலாம் பயப்படாதீங்க. ஆனால் ஒரு வலிமையான ஒரு செயல் இங்கு நடக்கும். வலிமையான ஒரு செயல் விஷயம் இருக்கும். ஒரு இடத்துல உங்களை வீரனா மாற்ற வேண்டிய இடத்துல தேவைப்பட்டால் நம்ம தடுத்து ஆட்கொண்டு அதை மாற்றுவோம். அப்போ நாமும் ஒரு இடத்துல கோல மாதிரி இருப்போம். ஒரு இடத்துல வீரனா மாற வேண்டிய நேரத்தில் பிரபஞ்சம் மாற்றும். அதுக்கான சூழல், அதுக்கான கால அவசியம் தேவைப்பட்டால்
அங்கே அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு சூழலை அது மாற்றி அமைக்குங்கிறதுக்காக தான். உக்கிரமாக இருக்க வேண்டிய இடத்துல உக்கிரம் அது தானாக வந்துவிடும், சாந்தமாக இருக்க வேண்டிய இடத்துல சாந்தம் வந்துவிடும். அப்போ இந்த மாதிரி சூழலில் நம்ம வந்து ஒரு ட்ராவலை பண்ண போகிறோங்கிறது தான் நம்ம சொல்கிறது. இப்போ ஒரு ஞானிகளுடைய அனுபவத்தையோ தியானத்தையோ அவருடைய குரு பூஜையோ அவருடைய சமாதினாலேயோ எல்லாரும் கொண்டாடி இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழலை, இந்த மாதிரி ஒரு உரைகளை, இந்த மாதிரி ஒரு ட்ராவல்களை உங்கள் கூட பேசி ஒரு தலைவன் பேசியிருப்பான். நம்ம சுதந்திரத்துக்காக போராட போகிறோம், நம்ம சமுதாயத்துக்காக போராட போகிறோம், நம்ம மொழிக்காக போராட போகிறோம், நம்மளை கருப்பாக இருக்குங்கிறதுக்காக உள்ளே விட மாட்டுறாங்க, அப்படின்லாம் போராடி இருப்பான். ஆனால் தேசம் முழுக்க கலியை ஒழிக்கிறதுக்கு, கலியை அழிக்கிறதுக்கு, மாயை அழிக்கிறதுக்கு நாம் எல்லாம் இணைந்து பணி செய்ய போகிறோம், நான் அதுக்கு தான் வேலை செய்ய வந்திருக்கேன் அப்படின்லாம் கட்டுரையில் படிச்சிருக்கோம், புத்தகத்தில் படிச்சிருக்கோம். நேரடியாக களத்தில் பணிகளில் இந்த மாதிரி ஒரு செயல் இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அது நம்ம கொடுக்கப்பட்டிருக்க வேலைகளை உங்ககிட்ட பரஸ்பரமாக நம்ம சொல்கிறோம். அப்போ நீங்களும் நம்ம மேலே நம்பிக்கைங்கிறதோட, உங்களுக்கும் எனக்குமே புதுசு தான், நான் எப்படி ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதும் பிரபஞ்சம் சாட்சியாக இருந்து பார்க்க போகுது. நீங்களும் நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம எப்படி இந்த விஷயத்தை கையாள போகிறோமா, என்ன மாதிரி செயல்படுத்த போகிறோம், இந்த ட்ராவல் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்களும் அதை பார்க்க தான் போகிறீங்க. அது சுவாரஸ்யமாக இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். அதை வந்து மேஜிக்காக காட்ட முடியாது. அந்த கால சூழலில் அது அந்த ட்ராவலில் நிகழ போகிறத நம்ம வந்து சில இடத்துல பார்வையாளனாக இருந்து நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும், சில இடத்துல களத்திலே இருந்து பார்க்க வேண்டிய சூழல் வந்து உருவாகும். அப்போ களத்திலேருந்து இருக்கும்போது எங்கே சாந்தமாக இருக்கிறோம், எப்படி உக்கிரமாக மாறுறோம், இந்த செயல்கள் எப்படி மாறுது, ஒரு ஞானியோட அந்த டிரான்ஸ்பரண்ட்னு சொல்கிற அந்த விஷயம், அவருடைய மாற்றம் எப்படி இருக்குது, அவருடைய எதையாவது சுயரூபத்தை உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயத்த வெளிக்காட்டுறாரா, என்ன ரியாக்ட் பண்ண போகிறாரு, என்ன மாதிரி செயல் எப்படி கையாள்வார், அவர் உண்மையிலே ஞானி தானா இல்லை உண்மையிலே குரு தானா, ஏதாவது ஒன்று இருக்கா அவருக்குள்ள அப்படிங்கிறதெல்லாம் அது காலத்தில் இந்த ட்ராவலில் தெரிஞ்சிடும். அப்போ அது வந்து நிறைய பேருக்குள்ள இது எப்படி என்ன செய்யும் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் அது களப்பணியில் அதை தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உருவாகி. ஏன்னா களம் வந்து பயங்கர சூடு பிடிச்சி நிற்கிது. களத்தில் வந்து நம்ம ஒரு பணி செஞ்சே ஆகணும். ஏன்னா அந்த பணி செய்யறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நமக்கு இதுதான் வேலை அப்படின்னு கையில் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம பணி செஞ்சே ஆகணும். அந்த பணியை எப்படி செய்ய போகிறோங்கிறது காலத்தால் அந்த சூழல்களை ஏற்ற மாதிரி நம்ம பிரயாணம் பண்ணும் போது நீங்களும் அதை பார்க்க தான் போகிறீங்க. இப்போ இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத நான் வந்து கொஞ்சம் வேலை செய்கிறேன், நீங்கள் வேலை செய்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை வார்த்தையாக அந்த மாதிரி எப்படி செய்வோம், இதை எப்படி செய்வோம், அப்படி செய்வோங்கிற மாதிரி ஒரு திட்ட அறிக்கை மாதிரி ஒரு சபையில் உட்காந்து நம்ம ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி பேச முடியாது. அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காலம் தீர்மானிக்கும்னு சொல்லுவாங்க, கால சூழல் தான், புரியுதுங்களா? அந்த மாதிரி அந்த சூழலில் அந்த சுச்சுவேஷனில் அந்த இடத்துல என்னவாக நிகழ்த்தப்பட போகுது அப்படிங்கிறது தான் அதோடைய விஷயம். அதனால் அதை பார்ப்போம். இதுதான் இன்றைய நாளோடைய உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சது, பேசணும்னு நினச்சது.